शांतानंद गुरुदेवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः। नमो वेदांत वेद्याय भुवनेशी नमो नमः। श्रीमद सद्गुरु शांतानंद महास्वामी परिपूर्ण अनुग्रहத்தினாலேயும் அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலே நமது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் பகடாமுகி மந்திர சகித சண்டி ஹோமமானது மதுரை விஸ்வாஸ் தரங்கத்தில் ஸ்ரீமான் சீதாராமையர் மற்றும் மதுரை வாழ் பக்தர்களுடைய ஒத்துழைப்பினால மிகவும் அற்புதமாக 7 நாட்களாக இங்கு ஹோமமானது நடைபெற்று வருகிறது. இந்த 10 அவதாரங்களும் பகவான் மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுக்கும் பொழுதும் இந்த 10 அவ்வாறும் உறுதுணையாக இருந்து சக்தி கொடுத்ததாக புராணங்கள்லாம் கூறுகிறது. அதன்படி இன்றைய தினம் பகடாமுகி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. எதிரிகள் சத்துருக்கள் பயங்கள்லாம் போகும் என்று எழுதியிருந்தாலும் நமக்கு நாமே பல இடங்களில் சத்ருவா இருப்போம் ஒவ்வொருவருக்கும் உணர வேண்டும். அதனாலதான் பகவான் கண்ணன் கீதையிலே உபதேத்து ஆத்மனாத்மானம் அப்படின்னா நமக்குள்ளேயே எல்லா இருக்கு, நன்மையும் தீமையும் பிறந்தர அப்படின்னா என்னன்னா நம்முடைய நாமைதான் ஒரு ஒரு சூழலை சிக்கிட்டு அப்படியே நம்மையதான் அப்படியே ஒரு சிரமத்துல சிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் வழிபாடு மூலமா நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தி வெளியில கொண்டோம்னா அப்புறம் எல்லா காரியமும் நடக்குது. அதுக்குதான் இத்தனை மந்திரங்களையும் மகரிஷிகள் நமக்காக கொடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாதா பரோததாதீதி முமுதிரேடா அகரோமீதி விருதாபிமானஹ ஸ்வகர்ம சூத்ர கிரதிதோ ஹி லோகஹ அத்யாத்ம ராமாயணம். கேரளா மட்டும் போயாச்சுன்னா ஆடி மாசம்னா எல்லா இடத்துலயும் அத்தியாத்ம ராமாயணம் பாராயணம். தமிழ்நாட்டிலே முதல்ல ராமகிருஷ்ணாமிடத்துல ஹரிங்கிற ஒரு PhD டாக்டர்மா பொழிப்புரையா போட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப கீதா பிரஸ்ல ஸ்லோகம் அர்த்தம் தமிழ் அர்த்தமோட புஸ்தகம் வந்தாச்சு அத்தியாத்ம ராமாயணம். அதுல பார்த்தோம்னால் லக்ஷ்மணனும் அந்த படகோட்டி குகனும் பேசும் பொழுது ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நின்று போச்சு, 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லியாச்சு. அவரு கிளம்பிட்டார், நேரம் அப்படியே அந்த இதுக்கு வந்தாச்சு. சரிப்பா இதுக்கு பட்டாபிஷேகம் தான் வேண்டாம், அத்தனை பெரிய ஒரு அரசவையிலே ஒரு பகலா இல்லை, அங்கேயாவது இருக்கிறாங்க காட்டிலேயே போகணும் இந்த ராமன் அப்படின்னு இந்த படகோட்டி குகன் கேட்கும் பொழுது அப்ப லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை, சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாதா, ஒருவருக்கு ஒருவரால சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுக்கிறார் என்று நினைத்தோமையானால் நம்மளுடைய மந்த புத்தி சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாதா பரோததாதீதி புத்திரேடா இந்த மாதிரி நடந்தா ஏன்பா இருக்குது? நான் செய்கிறேன் என்ற ஒரு அகங்காரமும் மமதையும் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் அமையும். எப்படி பட்டத்தை நாம் விடும்பொழுது பட்டத்தை அந்த மூல கொடுத்து நாம் அந்த பட்டத்தை ஏதோமோ அதே மாதிரி பொம்மலாட்டத்துல கையாவோட பக்கத்துல பொம்மலாட்டம் பார்த்து தெரியும். ஒரு சின்ன ஒரு நூலை வச்சுதான் அந்த பொம்மையை ஆகாட்டில் ஆடலாம். அந்த மாதிரி பகவான் கர்மசூத்திரம்னு நம்மளுடைய எத்தனையோ ஜென்மா இதுக்கு முன்னாடி நாம் எடுத்திருப்போம். அந்த ஜென்மால இருக்கக்கூடிய புண்ணிய பாவத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது இந்த மனித ஜென்மா கிடைக்கிறது.
அப்ப அவர் ஒரு சூத்திரத்தை கர்ம சூத்திரமும் ஒரு மூல வச்சு போட்டு நம்மள உலகங்கிற ஸ்டேஜ படைச்சு நம்மளெல்லாம் ஆட விட்டு தெரிவிப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால மனசடைஞ்சு ஒரு 100 ஆயிரத்துக்கு யாராவது ஒரு காயத்ரி பண்ணுவான்னு சொல்லுங்க பார்க்க முடியவே முடியாது. 100 ஆயிரத்துக்கு போறதுக்கு 4 பேரும் கொண்டாயிரம் புத்தி எங்கேயோ போகும், மனசு எங்கேயோ போகும். வாசல செருப்பு வைக்கோமே அது யாராவது எடுத்துட்டு போய் வாழாங்கிற எண்ணம் பண்ணியா கோவிலுக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. மாட்டு கொட்டாயில ஜெபம் பண்ணா ஊதுபத்தி எல்லாம் நம்ம புஷ்பத்தி எல்லாம் எடுத்து உட்கார்ந்து போயிட்டீங்க. அதனால எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. அதனால இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். இதிலேருந்து நமக்கு மனம் செம்மையாகணும். மனம் செம்மையானா நமக்கு புத்தி தெளிவாக இருக்கும். அந்த சமயத்துல நாம் எல்லாரையும் உணரக்கூடிய தன்மை இருக்கும். காது வைக்கணும்னு மாறிக்கிறாங்க. செவிட்டுனா என்ன பேசிட்டே போனா நம்மளதான் கூப்பிடுறான். நம்ம இடத்துக்கு போய் பார்த்தா யாரோட அவன் பேசி போறான். அது எங்கேயோ மாட்டி பேசிட்டே போயிட்டு இருந்தான். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லா இடத்துக்கும் பேசிட்டே போறான். என்னப்பா இது அப்படின்னாக்க ரொம்ப புரிய மாட்டேங்குது. அதனால என்ன அப்படின்னா, பகவான் நமக்கு திறமை கொடுத்தது தினமும் நாம் இறைவனை வழிபட வேண்டும், மாதா பிதாக்களை வழிபட வேண்டும், குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் செஞ்சோம்னா எந்த பயமும் நமக்கு இல்லை. நமக்கு உள்ளது கொடுத்த யோகக்ஷேமம் மகாமியம் பகவான் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி நான் யோகக்ஷேமத்தை கொடுத்தேன்னு வாக்கு கொடுத்துட்டார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உலகத்துக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பயம், சோர்வு, உறவு நலனின் சீர்கேடுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் போறதுக்கு தான் இத்தனை விதமான மூலமந்திரம், மாலாமந்திரம் எல்லாம் வைத்திருக்கிறார். எங்க சுத்தினாலும் ரங்கனை சேமிப்போமா என்பார். எங்க போனாலும் நீ ஏதோ ஒரு செய்வது பக்கத்துல வாடா, இங்க இப்போ காலிக்கிறியா, மாறிக்கிறியா, பிரத்திரியா, சொல்லிக்கிறியா, எதை வேணாலும் சொல்லு. ஆனா ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள நீ வந்து அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு மகன்கள் சப்தகோடி மகாமந்திரங்களை நமக்காக நம்மளுடைய இந்த யுகத்துல மனிதர்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உண்டான யாராவது உட்கார்ந்து விழுவோமா? ஐயப்ப சீசன் வந்தா ஐயப்பன் போவோம், தொண்டாசி மாதம் வந்தா விநாயகர் கோவிந்தா, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி ஏதாவது யாராவது போனா அருளாக்குன்னா திருப்பி ஏற்றணும். பூஜைக்காக உடச்சி அந்த இதெல்லாம் பொருளா எடுத்து நல்ல சேஃப்டி போட்டு கட்டியா வெங்கடத்தை கட்டி அதனால இதெல்லாம் உங்களுக்கு எங்க போனாலும் நாம உங்களுக்கு இறை வழிபாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே ரிஷிகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்திரங்கள். அதெல்லாம் உலகம் முடிவதற்காக சாந்தானந்த மகாசுவாமிகள் ஒரு 1956ஆம் ஆண்டிலிருந்து 2002 அவருடைய நேரடி பார்வையில நடந்த மகா ஹோமங்கள். அதுக்கப்புறமாக தொடர்ந்து உலகத்தில் பல இடங்கள்ல நடக்கிறது. ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னாடி இந்த சாஸ்திரிகள் தான் இது மாதிரி கட்டி ஓப்பனுக்கு பயந்துருப்பாங்க. ஸ்ரீவித்யா பயமா இருக்கும், ஸ்ரீசக்கரம்னா பயமா இருக்கும், காளினா பயமா இருக்கும். ஐம் ஹ்ரீம் க்ரீம் ஜாஸ்காரி ஜெயஜண்டிகா பரமேஸ்வரி நமோ நமः. சகஞ்சுகம் வத்ரம் நமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. ககார ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி ஜெய ஜெய. கல்யாண சைலநிலையா ஜெய ஜெய. கமனீயா ஜெய ஜெய. கலாவதி ஜெய ஜெய. கமலாக்ஷி ஜெய ஜெய. கல்மஷக்ருதி ஜெய ஜெய. கருணாமிருத சாகரா ஜெய ஜெய. கதம்ப கானனாவாச ஜெய ஜெய. கதம்ப குசும பிரியா ஜெய ஜெய. அந்தர்ப வித்யா அந்தர்ப ஜனகாபாங்க வீக்ஷணா ஜெய ஜெய. கர்ப்பூரவேதி ரௌரப்ர கல்லோலித ககுப்தகா ஜெய ஜெய. ஹரிதோஷஹரா ஜெய ஜெய. லோச்சனா ஜெய ஜெய. அமரவிக்கிரஹ ஜெய ஜெய. கர்மாதிசாட்சிணி ஜெய ஜெய. ஆரயித்ரி ஜெய ஜெய. கர்மஃலப்ரதாயினி நமः. நமோ நமः. புரேஷி விதிவத்து சமர்ஹணாய शक्तस्तमस्तपरिबर्हयुतो विधीवान् हृत्पङ्गलेन भवतीं स्मरता मयाद्ये
पुष्पाञ्जलिश्चरणयोः अयमम्बगीर्णः चण्डिका परमेश्वरी नमः पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा इयमेव सा या प्रथमा वियौच्छदन्तरस्याञ्चरति प्रविष्टा वधूर्जजाननवगर्जनित्री त्रययेनां महिमानः सजन्ति शब्दस्वती उषसापि विशाले नमानयोरिमनुसञ्चरन्ति सूर्यपत्नी विचरत प्रजानती केतुं कृण्वाणे अजरे भूरिरेतसा ऋतस्य पन्था मनुतिस्रः भुत्रयो धर्मादो अनुज्योतिषादुः प्रजामेका रक्षत्यूर्जमेकाः व्रतमेका रक्षति देवयूना चतुष्टोमो भवत्या तुरीया यज्ञस्य पक्षादृशयो भवन्ति गायत्रीं दृष्टुभं जगतीमनुष्टुभं बृहदर्कैयुञ्जानाः सुवराभरणिना पञ्चभिर्धाता विदधा विदय्यत्ताराजस्वसृजनयत् पञ्चपञ्चा तासामुयन्ति प्रयवेण पञ्चनानारूपाणि कृतभोवसानाः त्रिंशत्स्वसारमुपयन्ति निष्कृतकं समानं केतुं प्रतिमुञ्जमानाः ऋतुस्तन्पते कवयः प्रजानतीर् मध्ये छन्दः परियन्ति भास्वती ज्योतिष्मती प्रतिमुच्यते न भोरात्री देवी भूर्यस्य व्रतानि विपश्यन्ति पशवो जायमाना नानारूपा मातुलस्या उपस्थितिः एकान्तकातपसा तप्यमाना जजानगर्भं महिमानमिन्द्रम् तेन दस्यून्यतहन्तदेवान्तासुरानामभवच्छरीरे अनानुजामनुजां मामकर्त सत्यं वदन्त्यन्विच्छयेतत् भूयागमस्यतु मदो यथा यूयमन्यावो अन्यामदिवाः प्रयुक्ता अभूर्मम सुमदो विश्ववेदा आष्टप्रतिष्ठामविदधिगाधम् भूयागमस्यतु मदो यथा यूयमन्यावो अन्यामदिवाः प्रयुक्ता पञ्चव्युत्तीर्णपञ्चदोहागां पञ्चनाम्नी मृतमोनुपञ्च पञ्चदिश पञ्चदशेन युक्ताः समानमूर्ध्निरभिलोकमेकम् ऋतस्य गर्भप्रथमां यूषुष्यपामेका महिमानं बिभर्ति सूर्यस्यैकाचरति निष्कृतेषु गर्भस्यैकादविदैकान्यच्छति या प्रथमा व्यौच्छत्सा धेनुरभवद्यमे सा नक्पयस्वती धुक्षोत्तरामुत्तरा समा शुक्रवृषभानभदा ज्योतिषागात् विश्वरूपा शबैरग्नियेदुः समानमर्थक् स्वपस्यमाना बिभ्रती जरामजरौढ आगाः ऋतूनां पत्नी प्रथमेयमागा गन्धान्नेत्री जनित्री प्रजानाम् एका सती बहुदोषो व्युच्छस्वीर्णा त्वज्जरयसि सर्वमन्यत् पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुति सर्वमेवाप्नोति ूयं वै अस्यामेव प्रतिष्ठति राङ्गायी राजुधायी दवाहनायी शिरद्विरपरिवारायी सर्वमन्त्रात्मिकायी सर्वयन्त्रात्मिकायी सर्वमन्त्रात्मिकायी आदिमहाकाली आदिमहालक्ष्मी आदिमहासरस्वती स्वरूपिण्यै ऐं ह्रीं क्लीं चामुण्डायै जय चण्डिका परमेश्वरी नमो नमः महापूर्णाहुतिमर्पयामि नमः स्वाहा भूगर्भये पृथिवीय महते स्वाहा भुवो वायवे अन्तरिक्षाय महते स्वाहा सुवरादित्याय दिवे महते स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमसे नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते स्वाहा इदं पूर्वं प्राणमण्डिते धर्माधिकारतः जागृतस्वप्नसुषुप्तिवृत्तात्मनदावाजाकर्मणा हस्ताभ्यां पद्भ्यामुदरेण स्नाय स्मृतमिरुक्तो यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा अदितेऽन्वमग्रस्थाः अनुमतेऽन्वमग्रस्थाः सरस्वतेऽन्वमग्रस्थाः देवसवितपुरादाभिः नमः इदानीं यत्संवाहिनं
सकलदेवता चैतन्यं बुद्धवीर्षेदयोजयामि तीर्थस्य देवतारूपी शिवे नरहस्मरि प्रविशते नमः सर्वप्रकाशिकाय नमः श्रीपुंसभारतिकाय नमः जगत्सर्गादिकपटाय नमः गायत्री भुवनेशाय दुर्गाकारुण्यादिरूपिणी नमः मत्स्यपूर्णमवगाहादि नानारूपविलासिनी नमः महायोगीश्वराध्याय नमः ऐं नमः ह्रीं नमः क्लीं नमः चां नमः ॐ नमः डां नमः ऐं नमः निं नमः चेत् नमः ॐ ऐं ह्रीं क्लीं नमः ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै नमः ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये नमो नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि ॐ शक्ति शिवशक्ति शिवशक्ति அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தவளே அன்னையே ஆதிபராசக்தி ஸ்ரீலலிதாம்பிகே நினது திருவடி போற்றி உலகெல்லாம் நிறைந்த தாயே எல்லா உயிரும் நீ எல்லா செல்வமும் நீ எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா பசிக்கு உணவு ஆவாய் பருகும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே உன்னில் பிற